அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு கும்பராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்க போகிறார். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனியில் ஜென்ம சனி. அப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கும்போது என்ன மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ உங்க ராசிநாதனான சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். வக்ரமன் என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு மன அழுத்தம் சார்ந்த விஷயத்தில் இருந்தது, ஒரு இருட்டாகவே இருந்தது. எப்படி போகலாம், நம்முடைய பார்த்தே தெரியலையே, எப்படி போனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றிருக்கின்ற கும்பராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு அந்த தடையை நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. என வக்ரம் ஆகிவிட்டாலே என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கும். அப்போ இதுவரைக்கும் மந்தமாக டல்லாக ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக எந்த ஒரு காரியத்தையும் தடைபட்டு கொண்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருந்தவர்கள் இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மையை இந்த ஆடி மாதத்திலிருந்து நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாது. ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு பாம்பு கிரகம், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம். குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் சில குழப்பத்தை உருவாக்கும். அது யார் உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்குவாங்க அப்படின்னா மூன்றாம் மனிதர்கள். அதாவது ராகுன்னர்னா அந்நியர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொண்டு விட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரகன். அங்கே குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால, தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ போய் நான் ஒரு தொழிலை முதலீடு பண்ணுறேன், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க போகிறேன், ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து இது சரி வருமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கலில் கொண்டு தன ரீதியாக மாட்டிவிடும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போ கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு ஒரு நல்ல தைரிய வீரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் சனியோடு இருந்தார், ராகுவோடு இருந்தார், சனியினுடைய பார்வையில் இருந்தார். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம், எதிலும் பிடிவாத தன்மை. ஸோ இந்த மாதிரியான தன்மை, எதையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பது, ஸோ இந்த மாதிரியான தன்மை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. இப்போ அதிலிருந்து மாறப்போகிறீர்கள். அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்க போகிறார். அப்போ இதுவரைக்கும் சகோதர சகோதரிகள் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள், சகோதரன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். நீங்க நல்ல உழைச்சிருப்பீங்க, உங்க உழைப்பு வேற யாருக்காவது போயிருந்தது, உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு தொந்தரவு செய்வதற்கென்றே இருந்தார்கள். எதை செய்தாலும் தடை, நான் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, புகழ் இல்லை, என்னுடைய இதை மற்றவர்கள் தட்டி பறித்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், சக ஊழியர்களின் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, வேலையில் கொஞ்சம் பரவலா அப்படிங்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு அழுத்தம் பிரஷராக உங்களுக்கு வேலையில் இருந்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ உங்களுக்கு நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கும். அப்போ குடும்பம் என்றால் என்ன, தனம் என்றால் என்ன, பொருளாதாரம் என்றால் என்ன, உறவுகள் என்ன, வேலையில் யார் நமக்கு உதவி செய்வார்கள், யார் கூட இருந்துட்டே குழி பறிச்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது சொல்ல போறேன். 4ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அமையும். தாயின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள், தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த விலகுங்கள், இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது ஒரு இடத்தை வாங்கி அங்கே பிரச்சனையாகவே இருக்குது, ஒரு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, அல்லது இடம் சம்பந்தப்பட்டத்தில் ஒரு வில்லங்கம் இருக்குது, அது கோர்ட்டு கேஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த
பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்குகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ இதுவரைக்கும் ஒரு காதலில் இருந்தீங்க, காதலில் போய் கொஞ்சம் பிரேக் ஆயிருந்தது, காதலில் இருப்பவர்களுக்கு கூட பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி காதல் விஷயத்தில் இருந்து கொண்டு அதில் ஒரு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் அது விலகப் போகிறது. மீண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய, ஆசைப்பட்ட அந்த படிப்பு படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை, சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கார். அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசு எக்ஸாம் எழுதி கடந்த 2 வருடங்களாக எழுதி ஒரு மார்க் 0.5 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குறைந்த மார்க் லெவலில் எனக்கு போயிடுச்சு என்று மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த மாதத்திலிருந்து, ஆடி மாதத்திலிருந்து எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் உங்கள் மனசே நல்லா இல்லையே, மனசு ஒருநிலைப்படலையே, ஒரு குழப்பமான தன்மை இருந்தீங்கல்ல, இப்போ அதிலிருந்து வெளிப்பட்டு ஒரு தன்னுடைய டார்கெட் என்ன, தன்னுடைய நோக்கம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சிம்மமனையில் இருக்கார் அல்லவா, அப்போ நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம், ஏன்னா அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல அறிவு, நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் எதெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்ததோ, வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள், விபத்து சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாமே சிக்கி சின்ன பின்னமாய் இருந்த இந்த கும்பராசி என்பவர்கள் அதிலிருந்து ஒன்றொன்றாக வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்குதுன்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் பகை பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கார். கடன் நோய் எதிர்ப்பு பகையில் இருக்கார். அப்போ சூரியனும் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையுடன் மட்டும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வதும், தந்தையினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிறார்கள். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது. குரு பகவானும் 10ஆம் இடத்தை, லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. இப்போ இந்த மாதத்திலிருந்து ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வருமானத்துக்காக குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன், தான் படித்த படிப்பு வேற, என்னுடைய ஸ்டேட்டஸ் வேற, ஏதோ மாறி எத்தனையோ வேலைகளை மாறி விட்டேன், எந்த வேலையும் செட் ஆகலை. இந்த 2-3 வருடத்தில் பார்த்தீங்கன்னா 2 இடம் 3 இடம் கூட மாறினேன். ஆனால் ஒரு தெளிவில்லாத தன்மை இருந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை மாற்றத்துக்கான அறிகுறிகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, 2-3 மாதங்கள் வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம், டிராவல்லையே எனக்கு காலம் போயிட்டு இருந்தது, டிராவலாலேயே மன உளைச்சலை அனுபவித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இப்போ இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும். ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு, கோபப்பட்டு, ஆக்ரோஷத்தை மட்டும் விடாதீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எதையாவது செய்துவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய நிகழ்வை உருவாக்கிவிடும். வெளிநாட்டு தொடர்பு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ண ஓட்டம் உங்கள் மனசில் இருந்தாலே போதும், அது சக்ஸஸ் ஆகக்கூடிய நிகழ்வு தான். விசா கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தன்மைகள், வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள், இப்படி வெளிநாட்டு தொடர்புகள் இந்த கும்பராசினருக்கு இயல்பாகவே அமையும். அப்போ ஆக மொத்தம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து ஏற்றத்தை தரக்கூடிய
நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், கிரக அமைப்புகளும் வேறுபடும், அதனுடைய பலனும் வேறுபடும். ஏன்னா தசாபுத்தி மாறிட்டு இருக்கும்லவா. அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்க. சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.